ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த விஜய் வந்து எங்கேயோ பரபரப்பாக கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர இந்த முட்டைக்கண்ணி நிஷா அவள் வந்தவ என்ன பண்ணுறான்னா, என்னடா இது இந்த மல்லியோட அண்ணன் வீட்டு பக்கம் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரி போய் தான் பார்ப்போம் இவர் என்ன தான் திருட்டுத்தனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கா இந்த பெரிச்சாலி. இவளை பார்க்காம அவங்க போய் நீ வர்ற வரையும் இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி இவரும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா. அதுக்கப்புறம் இவளோட சின்ன வேலையை முடிச்சுட்டு வரா. ஆனாலும் அந்த கார் வந்து அங்கேயே இருக்கு. ஆடா பாவி, உன்னை போய் நல்லவன் நினச்சினாடா. ஏதோ அவளை பார்த்துட்டு பேசிட்டு உடனே வந்துருவேன்னு பார்த்தா நீ இங்கேயே செட்டில் ஆகிட்டியா, இந்த வரேன்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக உள்ளே போய் சபாஷ் மாமா சபாஷ், இந்த மல்லிக்காக நீங்கள் வந்து இருக்கீங்க பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என் அக்காவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சந்தோஷமாக உட்காந்துட்ருக்கேன். அதுவும் உங்கள் வேலைக்காரிக்காக. உண்மையான பொண்டாட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவளுக்காக நீ எதுக்காக வந்து நின்றுருக்கீங்க? அதுவும் இல்லாமல் நாளைக்கு காலையில் என் அக்கா காலத்தில் தாலி கட்டுற நாங்கள் கல்யாணத்தை வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்னடானா வந்து இங்கே ஹாயாக உட்காந்துட்ருக்கீங்க ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு ஓரா பேசிங்கிற, வாயெல்லாம் வச்சுருந்து வச்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது சொல்ல, உடனே இந்த நிஷாத்துக்கிட்ட உடைப்பீங்க நல்லா உடைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துலயே அந்த நேரம் பார்த்து மல்லி வீட்டுக்குள்ளே வர, வாடி வா உனக்கு ஆரத்தி எடுத்து உன்னை தான் வீட்டுக்குள்ளே கூட்டு போடும் போல. ஏன்னா இங்கே நடக்கிற எல்லாமே இப்போ அப்படி தானே இருக்குது. என் அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சதும் நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். சரி எங்கேயாச்சும் போய் தொலைடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னடான்னா இவரை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்க. எப்படி இருக்குது பற்றியா உன் பிளானு? அதுவும் எங்கேயும் காணாமல் போயிட்டு அப்படின்ட்டு ஒரு சீனு வேற தாங்க முடியலடா. எப்பா காலையிலேயே உன் அன்னிக்காரி இருக்காளே வந்து வள்ளியை காணும், அவளை யாரோ கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனாப்பட்டா. ஆனால் இப்போ நல்லா குத்துக்கொள்ளு மாதிரி வந்து நிற்கிறேன். என்ன உனக்கு கேடு வந்தது? எதுக்காக எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? என் அக்காவோட வாழ்க்கையில் இப்படி விளாட்றியே, உனக்கு வெக்கமாக இல்லை? உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷனை அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அவளோட புருஷன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவ மறுபடியும் அவள் புருஷனை வந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதில் ஏன்டி நீ குறுக்க வர? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சோரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்ட, நிஷா அதோட வாயை முடியும், இதுக்கு மேலே பேசினா உன் பல்லெல்லாம் தட்டிடுவேன், உள்ளுக்கு முடியும், இந்த இடத்த விட்டு போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே நிறுத்தலாமா அப்படின்னு சொல்ல, சரி இந்த இடத்த விட்டு போய் தொலைலாம், மல்லி உன்னை சும்மா விடமாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு பெரும் கோபத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்புறா இந்த நிஷா. போறப்போ ஒரு லுக்கு விட்டா பாரு, அப்பப்பா கண்ணகி மதுரை அடிச்ச மாதிரி இவ கண்ணாலே மல்லி அடிச்சிருவா போல, அந்த அளவுக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு போறான். அதுக்கப்புறமா மல்லி எங்கே போயிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நான் எதையும் சொல்கிற நிலைமையும் இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் நம்ப நிலைமையும் இல்லை, அதனால் நான் எதையும் சொல்லவும் இல்லை, தயவு செஞ்சு அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன், நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும், சொல்லாமல் உன்னால் தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதையை சொல்லு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சொல்லு மல்லி என்னன்னதும், நான் சொல்லுவேங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, நீங்கள் நம்பாத குறைக்கு நான் எதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலன்னா, நான் உங்கள் கல்யாணத்தை தாங்க சொன்னேன் அப்படின்னதும், அந்த கல்யாணத்தை நான் முழு மனசோடு ஏற்றுக்கிறேன், முழு மனசோடு தான் பண்ணிக்கிறேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு நினச்சின்னா அது கண்டிப்பாக உண்மை இல்லை மல்லி, கண்டிப்பாக உண்மை இல்லை. அது ரேணுகாவோட மன திருப்திக்காக அவள் ஏதோ ஒரு காலத்தில் என் கூட வாழ்ந்தா, அவளை நான் காதலிச்சேன், அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே தவிர மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எதுவுமே இருக்காது, சும்மா நார்மலாக பேசிப்போம் அப்போ மாதிரி ஃப்ரெண்டாக இருப்போம் அவ்வளோதான், மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த அட்ராக்ஷனும் இல்லை, அது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியுங்க, அதனால தான் நான் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்கேன், இல்லைன்னா நான் அப்போவே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ எங்கே போயிருந்த சொல்லு அப்படின்னதும், நான் வந்து யார் என்னன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன், அவன் வந்து வேறையாக இல்லை ஒரு சுடரக்காவை வச்சு வேணுகாவை நம்ம கூப்பிட்டு வந்தோம் பார்த்தியா, அந்த இடத்துல ஒரு மாறி இருந்தானே அவன் தான், அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் வேற ஒருத்தங்கிட்ட சொல்லி அவன் என்னை கொண்டு போய் கடத்தி வச்சு கடைசியில் நான் சின்ன பின்னமாக ஆகத்துக்குள்ள என்னை அழகாக காப்பாற்றி கூப்பிட்டு வந்து நம்ம மனோகர் அண்ணன் தான், அவர் மட்டும் இல்லைன்னா இப்போ என்னை உயிரோடே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல அப்படின்னு, நீங்கள் தான் வீட்டை விட்டு என்னை வெளியே தோத்திட்டீங்கல்ல, நீங்கள் எனக்காக வருவீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அப்படின்னு பொலின்னு ஒன்று வைக்கிறாரு. அதுக்கு காரணம் நீ என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ பாசம் இருக்குது நம்ம மல்லி மேலே, இவ்வளோ நடந்திருக்கு, நீங்களாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னதும், அது எனக்கு எப்படிங்க தெரியும், மல்லி காணாமல் போயிட்டான்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி இவளை கடத்திட்டு போனாங்களா அப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணாங்க எனக்கு எப்படி தம்பி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவங்க அண்ணி எல்லாம் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனது போட்டோன்னு சொல்ல, அதுக்கப்புறமா
அடுத்த பார்ட்டில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லியால் தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே. இந்த மல்லி இருக்கிற வரையும் நம்ம அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால் அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதில் எப்படி விஷத்தை தடவி அந்த விஷ தடவின கத்தியில் குத்துனா அட்டன் செகண்டில் உயிர் போயிடும். உடனே பிளட்டு சர்க்கிள் ஃபுல்லாக பிளட்டில் ஃபுல்லாகவே அந்த விஷம் இதுவாகி அதுக்கப்புறம் சீக்கிரமாக செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன நிஷா, நீ இன்னும் அந்த காலத்தில் மாதிரியே இருக்க, கத்தியில் குத்துனா உயிர் போகுமா? என்னடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு படத்தில் தான் எல்லாம் இதுவாகும், நேர்லலாம் இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அவள் அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் இல்லையா? அதுக்காக சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ணாலும் மல்லி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், எப்படி கதை போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கமெண்டாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.